அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கால சர்ப்ப தோஷத்தை போக்கும் 2 புண்ணிய தல சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகம் என்றும் சொல்வர். இதிலேயே யோகம் உள்ள அமைப்பும் உள்ளது. இங்கு தோஷம் உள்ளதை மட்டுமே நாங்கள் கூறப்போகிறோம். ஒருவர் ஜன்னிக்கும் போது 12 ராசிகள் மண்டலத்தில் 7 கிரகங்கள் அனைத்து ராகு கேது அமர்ந்த ராசி மண்டலத்துக்குள் அமைய பெற்றாலோ அல்லது ராகு கேதுக்கள் அமைந்த ராசி மண்டலத்திற்குள் மற்ற கிரக ராசி மண்டலங்கள் அமைந்து லக்னம் மட்டும் தனித்து இருந்தாலோ அது கால சர்ப்ப தோஷ அமைப்பு பெற்ற ஜாதகம். அதாவது ராகும் கேதும் மற்ற கிரகங்களை தங்களது ஆதிக்கத்தில் வைத்து இருப்பதே கால சர்ப்ப தோஷம் ஆகும். கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் தங்களது சுய முயற்சிகளால் தான் முன்னுக்கு வர வேண்டும். இவர்களுக்கு யாரும் உதவி புரிய மாட்டார்கள். சிறிதாக முடிய வேண்டிய விஷயமும் பல கஷ்டங்களை கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து தவறி போகும். ரூபாய் 1000 கிடைக்க வேண்டிய இடத்தில் 100 ரூபாய் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டும். பெண்களுக்கு இந்த அமைப்பு இருப்பின் நல்ல கணவர் கிடைக்க மாட்டார்கள். பார்வைக்கு பகட்டாக திரிவர், வீண் விவாதம் செய்வர், எல்லாம் தனக்கு தெரிந்தவர் போல பேசுவார்கள், தொழில் புரிய மாட்டார்கள், ஒரு வேளையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். இந்த அமைப்பு பெற்றவர்கள் அடிக்கடி சர்ப்ப விரதம் இருக்க வேண்டும். பரிகார தலங்களுக்கு சென்று வர வேண்டும். 32 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தோஷம் ஒன்றும் செய்யாது. இனி பரிகார விரதத்திற்கு நாங்கள் கூறுகிறோம். பரிகார ஸ்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி ஆகும். ஸ்ரீ காளம் அத்தி, அதாவது சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய 3 வழிபட்ட பேறு பெற்ற தலமாகும். மேலும் இந்த திருத்தலம் தட்சிணா கைலாசம், அகண்ட விஸ்வநாயம், பாஸ்கரா சிஸ்திரம் என்றும் வாயுஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் உள்ள சிவலிங்க திருமேனி மிக உயரமானது. ஈஸ்வரர் சுயம்பு தீண்டாக திருமேனி கொண்டவர். இந்த திருமேனி மீது அற்புத கவசம் சாட்டப்பட்டுள்ளது. பூஜை செய்பவர்கள் இந்த கவசத்தை சாத்தும் பொழுது இந்த திருமேனி மீது கைப்படாமலேயே சாத்துவர். லிங்க அமைப்பு சுயம்பு மூர்த்தி தீண்டா திருமேனி என்று அழைக்கப்படுகின்றன. இதன் அடிபாகத்தில் சிலந்தி வடிவமும், மத்தியில் யானையின் 2 தந்தங்களும், மேற்புறத்தில் 5 தலை பாம்பு வடிவமும், வலப்புறம் கண்ணப்பர் கண் பொருந்திய வடிவமும் அழகுற அமைந்துள்ளது. இந்த மேனி சாத்தப்பட்டுள்ள கவசத்தில் 27 நட்சத்திரங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. தல சிறப்பு பாதாள விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை தரிசிக்க 20 படிகள் இறங்கித்தான் தரிசிக்க வேண்டும். இது ஸ்ரீ அகத்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 2 கால் மண்டபம், சிவராத்திரி மண்டபம் அருகில் 2 கால்களை வெளியே நிறுத்தி சுவரோடு சேர்க்கப்பட்டுள்ள சிறிய மண்டபம் வலப்புறமாக சுவரோடு உள்ளது. இதனை நன்கு கவனித்தால் தெரியும். மூலவருக்கு எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியும் 2 நந்திகள் உள்ளன. கைலாசகிரி மலை கண்ணப்பர் திருவடி பத்தி 2 ஆகும். சுமார் 25 கிலோமீட்டர் பரப்புடைய மலையை சுற்றி பல இடங்களில் பல தீர்த்த கிணறுகள் உள்ளன. ஆலயத்தினுள்ளும் தீர்த்த கிணறு உள்ளது. இது சரஸ்வதி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவரை அப்பிரதட்சணமாக வழிபட வேண்டும். திருநீறு திருத்தலத்தில் வழங்கப்படுவதில்லை. பச்சை கற்பூர தீர்த்தம் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. இக்கோயில் அற்றஜாம பூஜை நடைபெறுவதில்லை. நடை சாத்துவதும் வழக்கமில்லை. ஈஸ்வரர் கைலாசகிரி மலையை பொங்கல் விழா போது, சிவராத்திரி பெருவிழா போதும் நடைபெற்று வலம் வருவார்கள். நவகிரக தோஷம் உள்ளவர்கள் பச்சை கற்பூர அபிஷேகம் செய்து தோஷ சாந்தி செய்து கொள்ளலாம். திருப்பதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ காளஹஸ்தி திருத்தலம் உள்ளது. திருத்தணி செல்பவர்கள் ரேணுகுண்டாவில் இறங்கி காளஹஸ்தியை கண்டிப்பாக செல்லலாம். அடுத்ததாக சர்ப்பதோஷத்தை போக்கும் திருத்தலமாக திருநாகேஸ்வரம். இது திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் திருத்தலத்திற்கு அரிய தலங்கள் உள்ளன. அவை குபேசம், சோமேசம், விஸ்வேசம், அபிகேசம், கூவின் வேஷம். இதில் கூவின் வேஷம் சிறப்பு பொருந்திய திருத்தலமாகும். இந்த திருத்தலம் இது தற்காலத்தில் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. புராண காலத்தில் நாகராஜன் அதிக சக்தி வேண்டி ஈஸ்வரனை கீழ்கண்டவாறு வேண்டினார்கள். ஐயனை அடியார் தாங்கும் அமலகேன் கமலமொழி செய்யேன அனைத்து மாயச் செய்வேனே, செழுமாந்தேனும் கையனே கையனாக கருத்தேனும் முன்பூண்ட வையனே வையந்தாங்க வழியிலேன் ஊழம் என்றார். ஐயனும் நாகராஜனின் கோரிக்கை ஏற்று பல சர்ப்பங்களுடன் தோன்றி காட்சி கொடுத்து நாகராஜனுக்கு பெரும் சக்தி அளித்து கூவினேஷம் என்று அழைக்கப்படும் இந்த திருநாகேஸ்வரம் என்று வலபாகத்தில் இடமளித்தார்.
இந்த தலத்தில் நாக தீர்த்தம் என்று அஸ்வத்தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன. திருவாதிரை நாளில் இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட வேண்டிய சித்திகளை பெறலாம். இத்தீர்த்தம் முன் கோபுரம் நுழைந்தவுடன் இடதுபுறமாக உள்ளது. சூரிய தீர்த்தம். சூரியன் சர்ப்பத்தினால் தனது சூரிய ஒளிக்கதிர்களை இழந்தான். தனது சாபம் நீங்கி திருத்தலத்தில் வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி நாகேஸ்வரனை வணங்கி தனது சூரிய ஒளிக்கதிர்களை மீண்டும் பெற்றான். சூரியன் உண்டாக்கிய தீர்த்தம் என்று சூரிய தீர்த்த குளமாக உள்ளது. இந்த தீர்த்த குளம் தென்கோபுர வாயினுள் எதிரில் உள்ளது. சித்திரை மாதம் 11, 12, 13 தேதியில் காலையில் சூரியனது கதிர் மூலவாங்கியத்தால் விழுவது, அதாவது இந்த கதிர்கள் மூலலிங்கத்தில் விழுவது சிறப்பு. நந்தீஸ்வரர் இங்குள்ள நந்தீஸ்வர வீரவாளுடன் காட்சியளிப்பு ஒரு அபூர்வ தோற்றமாகும். இந்த திருத்தலத்தில் உள்ள அம்பாளுக்கு திருமுழுக்கு கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இங்கு வருபவர்கள் தோஷங்களை ராகு தோஷம் மற்றும் ராகு தோஷம் நடப்பவர்கள், திருமண தோஷம் நீங்கி புத்திரம் நீங்கி நாகேஸ்வரனுக்கு, துர்க்கை சர்ப்பம் உள்ளவர்கள், கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள், கலத்திர தோஷம் உள்ளவர்கள் சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வர வேண்டும். ராகு தோஷம், இந்த கோயிலில் ராகு தோஷம் மற்றும் கிரக தோஷம் உள்ளவர்கள் 21 தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண தோஷம் நீங்க 21 தீபம், புத்திர தோஷம் நீங்க 51 தோஷம், நாகேஸ்வரனுக்கு 51 தோஷம். அடுத்ததாக துர்க்கைக்கு 9 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அடுத்ததாக சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் 48 தீபம் ஏற்ற வேண்டும். கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் 21 தீபம் ஏற்ற வேண்டும். களத்திர தோஷம் உள்ளவர்கள் 108 திருவிளக்கு ஏற்ற வேண்டும். சனி பகவானுக்கு 9 விளக்குகள் ஏற்ற வேண்டும். குரு பகவானுக்கு 9 விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.